சக்தி கணபதி ஞான கணபதி சங்கடம் வாராமல் வாருமையா வெற்றி கணபதி வீர கணபதி கணபதியே வரம் தாருமையா சங்கத்தமிழ் கொஞ்சம் நாயகனே எங்கள் சங்கடம் தீர்த்திடும் வேல் முருகா சூரனின் மார்பை பிழந்த வடிவேலா என்றுமே எங்களை கண்பாரையா நல்லோசை தந்திடும் ஞானதயாபரி நாவினில் வந்து விளையாடம்மா என்னாதவங்கு மோலித்திடவே அம்மா தாயே சரஸ்வதி நீ அருள்வாய் குங்கும வாசகி கோவிந்தன் நாயகி பூமகளே மகாலட்சுமியே செல்வ வளத்தை அள்ளிச் சொரிந்து அம்மையே நீயும் அருள்வாயம்மா ஸ்ரீதேவி வந்து உறைந்திடம்மா எந்தன் வாழ்வினில் வந்து ஓலித்திடம்மா இன்பமெல்லாம் வந்து நெஞ்சோட என் தாயே மாறி கண்பாரம்மா பேச்சியரே வரம் தாரும் அம்மா ராவணன் கீதமிசை பாட சங்கரணியின் நடம் பொறிந்தாய் சம்போ சிவ சிவ சங்கரரே சம்ப சிவ சிவ மூர்த்தியரே மச்சருபவ ராகசிம்ம ரகு வாமன கேசவ நாராயணா வைகுண்ட வாசக வெங்கடேஷா நாராயண நமோ நாராயணா சஞ்சீவி கொண்டு உயிர் கொடுத்தாய் எஞ்சன செல்வனாய் நீயும் வந்தாய் ஆபத்து வேளையில் கைதருவாய் அப்பா வாயுமாயந்தனே அஞ்சனேயா நாகங்கள் சூழ நடமிடு வாழம்மா நாகபூஷணியே நாககணி ஆருலகில் நாங்கள் செய்த பிழைகளை தாயே பொறுத்து அருள்வாயம்மா கண்ணகை அம்மனே நீ குளிர்வாய் தாரணி எங்கும் மழை ஒளிவாய் மம்பள செல்வியே கோவலந்தேவியே கண்ணகை அம்மனே நீ அருள்வாய் ஆண்டவருக்கு மனைவியரே அம்மா பாரமதாயே துரோபதையே அக்கினி நீயும் தண்டை வாரையும் செய்தாய் ஐயங்கேலியும் அகோர நரசிம்மா அச்சுதா வந்தம்மையாளுமையா நந்தவனத்தையும் காத்தவனாம் அவன் 4 பெண்களை பார்த்தவனாம் அந்த மூடன் சிவன் புத்திரன் காத்தானே ஓடி வந்து வரம் தாருமையா பாதாள லோகம் பிளந்தறிந்து அம்மன் பாவங்கள் செய்வோரை தான் பதைத்து தீயவர் சண்டாளர் பாவிகளை அம்மன் திக்கிரையாக்கி வராகி வாராள் காத்து கருப்புகள் வாராமல் கனிவுடன் நம்மையே பாப்பவரே அக்கினி வேள்வியில் தான் பிறந்த அரணர் தன் மகனே கருப்பசாமி காட்டேரி வாராளாங்காடேரி அம்மன் கானகமங்கு நாடு நடுங்க காளி பயங்கரி சூலி மாதாங்க நீ எப்போது அம்மாள் காத்திருப்பாள் தாம்பூலக்காரியே வாவனம் உலோகம் மேலோகம் தான் வியக்க பூகம்பமாகிய வேள்வி தன்னை அங்காரம் கொண்ட ரக்கனுமே ஆனந்தமாக நிகழ்த்தினானே ஆதிசிவனை அழைக்காததால் கோபமும் கொண்ட பார்வதியும் தந்தையிடம் விடை கட்டுவாரேன் என்று தாட்சாயினியும் தான் எழுந்தாள் ஈசன் உரைத்த அருள் மொழிகள் ஆதி ஈஸ்வரியால் அவள் தான் எழுந்து தக்க நிட்டம் சென்று தாயாரும் வாதாடி நின்றாள் பார்வதியோ கோரமிட்டு தாயார் கொக்கரித்து சங்கரா என்றுமே தான் அழைத்து அக்கினி குண்டத்தில் ஆவேசமாகவே அம்மையார் பார்வதி தான் குதித்தாள் அண்ட சடாட்சரம் தான் நடுங்க ஆவேசம் கொண்டுமே ஆதிதீவன் அக்கினி போலவே கொந்தளித்து ருத்திர தாண்டவம் தான் புரிந்தார் ஆதிசிவனாரின் வேர்வையிலே அங்காரம் கொண்டுமே வீரனுமே 1000 கரங்கள் தன்னுடனே வீரபத்திரனும் தோன்றினரே தந்தன
ஏனப்பா என்னை அழைத்ததன்று வீரபத்திரனும் தான் கேட்க தக்கன் தலையை அறுத்து வாகன்று சங்கரர் அங்கே அனுப்பி வைத்தார். கோடான கோடி படைகள் எல்லாம் கூறியவளால் பிளந்தறிந்தாள். காவலர் கண்டு கதி கலங்கி தக்கனிடம் செய்தி சொன்னனரே. கேட்டவுடன் தக்கன் தான் நடுங்கி செய்வதறியாது வைத்து நீங்க மாயவன் பாதத்தில் தான் பணிய விஷ்ணு வீரபத்திரனே தான் தடுத்தார். ஆதிசிவனரும் கோபம் கொண்டு ஜடாமுடி தன்னை கழித்தறிய அவண்டலறி ஆவேசம் கொண்டு காளியம்மனும் தான் பிறந்தாள். ஏகங்காரத்திட மின்னலொளித்திட வானம் படித்து இடி முழங்க வேள்வி செய்வோரின் வெறுப்பெடுங்கிட வீரம் மகாளியும் சென்றாளே. வீரபத்திரன் தடை முறித்து தாயார் வேள்விகள் எல்லாம் தகனம் பண்ணி தக்கரின் தலையை தான் எறிந்து எங்கள் தாயிரோவாரால் கும்மியடி. பூகம்பமாகிய வேள்வியிலே அம்மாள் வேகம்பமாக மிக பொருந்தே சொல்லி எழுந்துமே ஆவியை பொக்கியே காளியே ரத்தங்கோடித்தாயே. தேவி உடலையும் தான் எடுத்து ஈசன் ஒளி தாண்டவமும் தான் புரிய விஷ்ணுவும் சக்கரத்தை விடவே தாயார் உடலும் சிதறியதே. சக்தியுடல்களும் தான் சிதைந்து 51 துண்டுகளாய் தேவியுடல்கள் விழுந்து